2026 இந்த வருஷம் ஜனவரி அப்படின்னாலே நமக்கு பொங்கல் பண்டிகை தான் ஞாபகம் வரும். நம்மளாம் நினச்சிட்ருப்போம், எப்படா பொங்கல் வரும், எப்படா லீவ் கிடைக்கும், எப்படா ஊருக்கு போகலாம் அப்படிலாம் நினச்சிட்ருப்போம். ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் அதே தான், எப்படா நமக்கு பொங்கல் வரும், எப்படா அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைப்போம். வீடெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் சுத்தம் செய்யறதுக்கு நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு அண்ணா ஒரு அக்கா 2 பேரையும் கூப்பிட்டேன். என்னால் தனியாக குழந்தைய வச்சுட்டு செய்ய முடியாது. அதனால் அவங்கள கூப்பிட்டு அவங்க நல்லா நீட்டாக வீடு க்ளீன் பண்ணி ஜன்னல், கதவு, ஃபேனு, ஹாலு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி பெருக்கி கூட்டி தொடச்சி மாப் போட்டு தொடச்சி கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா வீடு சூப்பராக இருக்குது. வருண்குட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டுருக்காங்க. என்னோடய குட்டி பிளானட் மணி பிளானட்டுக்கும் குட்டி தான் ஒரு குளியல் போட்டேன். வீடெல்லாம் சுத்தம் செஞ்சாச்சு. இப்போ மார்கழி மாதத்தில் கடைசி நாளில் போகி பண்டிகை வரும். இப்போ ஒரு சில ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா போகி பண்டிகை ஜனவரி 13ஆம் வரும். இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2027 ஜனவரி 14ஆம் வருது நமக்கு. போகி பண்டிகை அப்போது நம்ம பழைய துணி, ட்ரெஸ்ஸஸோ இல்லை வேறு ஏதாவது பழைய பொருட்களோ இருந்தால் எடுத்து போட்டு நம்ம கொளுத்துவோம். அதே மாதிரி நம்மளோட கடந்த கால கஷ்டங்கள், என்னென்ன துயரங்கள், துன்பங்கள் அதெல்லாம் வந்ததுன்னா நம்ம அதையும் அதோடு சேர்த்து கொளுத்திட்டு இந்த வருஷம் போகி பண்டிகை கொண்டாடுவோம். ஹாப்பியாக நம்ம கொண்டாடலாம் வாங்க.